இஷா நேரம் அல்லது ஒரு லுஹா நேரம். நமக்கு பேர் லுஹான்னு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த சூரியன் உதிச்சு அப்பதான் கொஞ்சம் அந்த கதகதப்பாக இருக்கும். புரியுதா? கடந்த காலத்தில் இப்போ அதாவது எனக்கு முந்தி மொத்தம் ஒரு 6 பிள்ளைகள் ஏதோ இறந்து போயிடுச்சு. 7வது பையனாக நான் பிறக்கிறேன். அப்போ கடைநல்லூர்லேருந்து ஒரு சாய்பாபா ஒரு ஆள் இருக்கிறார், உஸ்மான் சாய்பாபான்னு சொல்லி. அவர்கிட்ட போய் கேட்குறான், இந்த பையன் தங்கணும். அப்போ அவர் ஒரு அற்புதத்தை சொல்லிட்டார், ஷம்சுதுஹான்னு பேர் வைங்க, நிலச்சிருவான். நிலச்சிட்டா இப்போ உங்கள் முன்னால் நிற்கிறேன். அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ளது. புரியுதா? அப்போ அந்த லுஹா ஷம்சுதுஹான்னா, ஆனால் அரபியில் நான் சவுதியில் இருந்தேன்ல கிண்டல் பண்ணுறாங்க. மாஃபி ஷம்சுல்லை, இரவுல உள்ள சூரியன் கிடையாதா? மாஃபி ஷம்சு லுஹர், லுஹர் ஷம்சு கிடையாதா? என்னப்பா பேர் வைக்கிறிய? இந்த பேர்லாம் அரபிகள் ரசிக்க மாட்டாங்க. அவன் ஒரு குடும்பத்தில், அதாவது பெரியாப்ப மகா அப்துல்லா இருந்தாலும் சின்னாப்ப மகா அப்துல்லா தான் வைப்பான். நம்ம ஊரில் புது பேரா தாங்க, புது பேரா தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்லணும், டெண்டுக்குள்ளன்னு சேர்த்து வச்சுக்க என்ன. அப்போ இந்த மாதிரி அப்போ இவங்கள்லாம் அந்த அரபிகளுடைய அந்த பேர் இருக்க மார்க் அடிப்படையில் தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த லுஹா நேரத்தோடு இந்த ஷம்ஸை இணைச்சதுக்கு காரணம், அந்த நேரத்தில் கொஞ்சம் சூரியன் அந்த குளிரை விட்டு இப்போ அதை நம்ம உணரலாம். வெயில் காலத்தில் கடுமையாக தான் இருக்கும் எப்போதுமே. இப்போ இந்த குளிர்காலத்தில் இப்போ நைட்லாம் இப்போ நல்ல குளிராக இருக்குல்ல, அந்த 9 மணி சூரியன் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். அப்போ இதனால் இந்த லுஹா நேரத்து அளவிற்கு தான் உலகத்தில் தங்கியிருந்தோம் அல்லது ஒரு சாயந்தர நேரம் தங்கியிருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அப்படி சொல்கிறானா. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், எப்பா இதெல்லாம் இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யறான்னா, சிஸ்டத்தில் கடுமையான அளவில் ஈடுபாடு. அவன் நான் வருவேன் 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 96ல் இருந்து சொல்லி இன்னும் இப்போ தான் வர்ற மாதிரி இருக்கு. வெளியில் வர்றான் சிஸ்டம், இன்னொன்று மையம், அவனும் கிளம்பியிருக்கிறான். இப்படி இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட தங்களை இழந்து போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்கின்றேன், எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பிரியம். அப்ப நீங்க கொடுக்கறது என்ன செய்றீங்க, சாயந்தர நேரம் ஒரு சிக்கன் கிரில்லா இன்னைக்கு நமக்குலாம் ஆசையா இருக்கு. போகும்போது ஒரு வாடை ஒன்று வருது, வா வா அன்பு மலரே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கூப்பிடுது. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்கின்றேன், எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பிரியம். இன்றைக்கும் படகோட்டியில் உள்ள பாடல், தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்ற இந்த பாடலை படிக்க சொன்னா அப்படியே பாடுவேன். அந்த மாதிரியான எம்ஜிஆர் பிரியம். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கரைமேல் பிறக்க வைத்தான் தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்ற இந்த பாடல் படிக்க சொன்னா அப்படியே பாடுவேன். அந்த மாதிரியான எம்ஜிஆர் பிரியம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் தாவாவில் ஒரு எஃபெக்டிவான ஒரு வேலை. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் தாவாவில் ஒரு எஃபெக்டிவான ஒரு வேலை. அந்த மாதிரியான முறையில் அந்த இளைஞர்களை வென்று எடுக்கிறது. அவர்களை இந்த மாதிரியான ஒரு மக்கள் அந்த ஜாலியாக அப்படி கிளம்புறாங்க. சில காரில் அந்த கார் அதில் உள்ள அந்த இசை போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த காரில் ஏறும்போது என்ன அடி அடிக்குங்க, தியேட்டர் பிச்சை வாங்கணும் அந்த மாதிரி அந்த இசை அடிலாம் அடிக்கும். இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரேக் அறுந்து போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடிக்கடி ஓட்டக்கூடிய ஸ்கூட்டர் தான். சென்னையில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம், பின்னால் நான் ஒரு நண்பரை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்னவோ எனக்கு பிரேக்கு, அதாவது ஸ்கூட்டருடைய அந்த மெத்தடு இருக்கு, அது ஸ்கூட்டரில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஸ்கூட்டருடைய அந்த மெத்தடு இருக்கு, அது ஸ்கூட்டரில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஸ்கூட்டருடைய அந்த மெத்தடு இருக்கு, அது ஸ்கூட்டரில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இது ஸ்டூலில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இப்படி காலத்துக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள வண்டிகள் எல்லாம் அந்த பிரேக்கும் வலது காலம் அப்படி அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும்.
பிரெயினில் அது நல்ல மூளையில் ஊடுருவிடும். அதனால் வந்து ஒரு மாடு வருது ஆடு வருதுன்னா டக்குன்னு வலது கால் ஒரு அழுத்தும் பிரேக்கை பிடிக்கும். ஆனால் ஸ்கூட்டரை பொறுத்தவரையில் என்ன செய்யணும்னா அது ஒரு ஸ்டூல் மாதிரி இப்படி காலை தூக்கி இப்படி வைக்கணும். ஏன்னா அட்டென்ஷன் அப்படி தூக்கி இப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுல எனக்கு ஒரு ஏதோ ஒரு அதாவது ரொம்ப காலம் வண்டி வச்சுருந்தேன். என்னவோ நம்மளும் துவா செய்கிறது தான், அன்னைக்கு துவா செய்தனா என்னங்கிறது நினைவில் இல்லை. சினிமா படத்தில் வண்டி போக முடியல, அது மாதிரி இப்படி போய் கடைசியில் ஒரு டேக்ஸியில் பின்னால் முட்டி பின்னால் வந்து ஒரு உளுந்து நான் உளுந்து கை முட்டு எல்லாம் பேர்ந்து கடுமையான அடியான பெரிய அளவில் ஒன்றும் ஆபத்து இல்லை. அவன் காரன் கீழே இறங்கி மரியாதையாக ஃபைனை கட்டிட்டு போங்க அப்படின்ட்டான். ஏன்னா ஒரு வண்டியை அடிச்சாச்சு, கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டு போச்சு. பார்க்குறோம் அதாவது இந்த வாழ்நாளுடைய அருமை கடந்த காலத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்குறதா இருந்தால் நரகத்தில் உள்ளவன்கிட்ட கேட்கணும் அதனுடைய அருமையை. அதாவது இந்த வாழ்நாளுடைய அருமை கடந்த காலத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்குறதா இருந்தால் நரகத்தில் உள்ளவன்கிட்ட கேட்கணும் அதனுடைய அருமையை. அதாவது நாம் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் ஹரமில் தொழுகை நிறுத்தப்பட்டதை நம்ம பார்க்கல. என்ன மாதிரியான உடம்பு பள்ளிவாசலில் தொலை வர்றத நிறுத்தின காட்சியை நினைச்சே பார்க்கல. ஏற்றுத்தரல புத்தாண்டுக்காக வேண்டி எந்த ஒரு வாழ்த்தோ அல்லது துவாவோ கிடையாது. இந்த சென்ற வருஷம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக அன்ஹாப்பி நியூ இயர் தான். ஆட்கள் பிறந்ததுக்கு கொண்டாட்டம், பிறந்த தின விழா. இது என்னப்பா இது 2017 மும்பையில் குஷ்புன்னு பேர் அந்த அம்மா பேர் 29. இது கிடையாது. இதே போல் இன்னொரு அவங்க கூட சேர்ந்த 2 தோழிகள் கிஞ்சல் நிஹா மும்பையில் ஒரு ஹோட்டலில் மாடியில் ஏறி பிறந்த நாள் கொண்டாட்டம் 29 வயசு. அதுக்காக வேண்டி வந்து கேக்கை வெட்டி அதுலேயும் பாருங்கள் ஹாப்பி பர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஊரில் சகுனன் ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. சகுனன் ஒன்று பார்ப்பாங்க, திடீர்னு வரும்போது விளக்கணிஞ்சு என்னடா இது நீ வரும்போது விளக்கணிஞ்சு போச்ச அப்படிம்பாங்க. இவனும் இந்த நம்பிக்கையில் உள்ள ஆட்கள் இந்த சகுனத்தையும் பார்க்கறது கிடையாது. மொத்தமாக விளக்கு நல்லா கொளுத்தி வச்சு ஊதி அணைக்கிறானுவோ. என் வாழ்க்கை இதோட நாசமாக போகட்டும், என் வாழ்க்கை இதோட நாசமாக போகட்டும் என்பது போன்று அது அமைஞ்சிருக்கு. அதை ஒன்று கேட்க ஒன்று வெட்டி இவன் அவன் வாயில விட்டுறது, அவன் இவன் வாயில விட்டுறது. சின்ன பையன் என்ன செய்வானா கண்ணாடியில் நின்று நம்ம காக்கைக்கு இவ்வளோ பெரிய மீசை வந்திருக்க, அந்த மாதிரி மீசை வரலையே அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் பிளேடை போட்டு சுரண்டிக்கிட்டே இருப்பான். அவன் பார்க்குறான் நமக்கு வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு. அதாவது சின்ன வயசில் எட்டி பிடிக்கிறது இளமை பருவம். அதுக்கு அடுத்து ஒரு நரை வந்துருச்சுன்னு வைங்க, கண்ணாடி முன்னால் உட்காந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் இப்படி ஒரு நரை வந்துருச்சே கவலை. மூத்தி எங்கேயும் வரலாம். நாம் இப்போ இங்கே தொழுதுகிட்டு இருக்கிறோம், இங்கேயே தீப்பற்றி எரிஞ்சிச்சுன்னு வைங்க, அது சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். நஜாத் பள்ளியில் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் ஆட்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கேயும் வரும். இவர்களை கொண்டு வந்து அதாவது பிரிட்டன் இவனெல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ் வெளியே பற்றி விட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து இன்றைக்கு அரபகத்தில் உள்ளே வச்சுட்டாங்க. அவன் இன்றைக்கு சொந்த மண்ணில் உள்ள மக்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ட தீனியெல்லாம் திங்கிறதை விட அதிகமான அளவில் பால் குடிக்கும், அதிகமான அளவில் பால் குடிக்கும். உலகத்திலேயே ஒரு காட்சி ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு காட்சி ஒன்று இருக்கின்றது என்றால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி. ஆசைகள் ஏற்படக்கூடிய பாலினத்தினுடைய ஈர்ப்பு அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கட்டம். கண்ட தீனியெல்லாம் திங்கிறதை விட அதிகமான அளவில் பால் குடிக்கும். அதெல்லாம் கால்சியம், சுண்ணாம்பு சத்து நிறைந்த பொருட்கள் சேர்த்து கொண்டோம் என்றால் வயதான காலகட்டத்தில் பெரும்பாலும் கொஞ்சம் காலம் போனோடனே சேர் போட்டு தான் தொழணும், குனிய முடியாது. சில பேர்கள் வந்து பள்ளிவாசலே கால் நீட்டிக்கிட்டு இருப்பாங்க, மடக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்போ இதில் ஒரு திரவம் ஒன்று 300 சொச்ச மடிப்புகள் இருக்கின்றன. இதற்கு நீங்கள் பரிகாரம் என்ன தெரியுமா? 2 ரக்காத்து தொழுகிறது அப்படிங்கிறாங்க. ரக்காத்தல் லுஹா, லுஹாவுடைய 2 லுஹா நேரத்தினுடைய 2 ரக்காத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ஆள் பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்க வரும் பொழுது அவங்க வீட்டில் நுழைஞ்சா அவர்களை நாங்கள் பார்த்தோம், லுஹா நேர தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு. அவன் இந்த மாதிரி நபித்தோழர்கள் அந்த லுஹா தொழுகையும் பண்ணுங்க. ஏன்னா இதை சொல்றதுக்கு காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே ரசூலுல்லாஹ் லுஹா தொழலை அப்படிங்கிறாங்க. அதை வச்சு
தொழுகை இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை என்று ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் நமக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 ரக்காத் தொழுவுங்கிற உத்தரவு தான் நமக்கு தேவை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 2 ரக்காத்து துஹா தொழுகையை நாம் அமுல்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் அமுல்படுத்துங்க. நம்முடைய ஷம்சுல் லுஹா ரஹ்மானி அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் பேசுகின்ற போது மிக தெளிவாக பேசியிருக்கிறார். என்னுடைய பெயர் ஷம்சுல் லுஹா. ஷம்சுல் லுஹா ஷாம் சுலைஹா உட்படுமான்னு பாத்துக்கோங்க. ஷம்சுல் வஹா அது இன்னொரு பேரு சார், நீங்க தான் சார் லூகா சார் அப்படிங்குமா. மாநில தலைவராக பணியாற்றுகிறேன். மோரார்லெஸ் இந்த CAA என்ற சட்டம் இருக்கின்றது, குடியுரிமை திருத்த சட்டம். இது பூரம் சேர்க்கிறது, அல்றது. NRC என்று சொன்னால் தள்ளுறது. இதான் NRCக்கும் CAA என்று சொன்னால் சேர்க்கிறது. இப்படி விளங்கி வச்சுக்கோங்க. NRC என்று சொன்னால் நீக்கிறது, தள்ளுறது. CAவில் அள்ளுவான், NRCல தள்ளுவான். இப்படி தள்ள 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 தலைவருடைய வாயிலிருந்து தெரித்த அக்கினி பொறி. காம எண்ணத்தோடு உள்ளவனாக இருந்தால் அந்த பெண்ணை கதறி அடிப்பதற்கு, கொதறி அழிப்பதற்கு அவன் தயங்கவே மாட்டான். ஒரு பெண்ணை பார்த்து கணவனை சொல்வான், இது எதற்கு தெரியுமா? நல்ல சந்ததியை எடுக்கணுமா, தனக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இன்னாளோடு சேர்ந்து படுத்துக்கொள். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு பெருசா ஆச்சரியமா இருக்குது. படித்த வட்டத்துல, மேல் வட்டத்துல, அந்த அதிகார மட்டத்துல இது போன்று மனவீர்களை படுக்கையில பகிர்வதும் சர்வசாதாரணமாக இருக்கின்றது. நம்ம ஆட்கள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் படுக்கும்போது நைட்ல. ஏறிட்டு பார்ப்பார் இல்லை, எடுப்பார் இல்லை, கை கொடுப்பார் இல்லை. எங்களை பார்க்க வேண்டிய ஒரே சக்தி பார்க்கின்றோம். நல்ல வீடுகளில் டிவிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சென்னையில இருந்து அல்லது இங்கிருந்து சென்னைக்கு போனாலும் சரிதான், சென்னையில இருந்து இங்க திரும்பக்கூடிய வழியில் பார்த்தாலும் சரிதான், பெண்கள் எல்லாம் தங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த தண்டவாளத்தில் வந்து ஒதுங்கி நிற்கிறத பார்க்கிறோம். ஒரு குழந்தை வேணும்னா கல்யாணம் முடிக்கணும், அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் யா அல்லாஹ் சாலியான குழந்தையை தானே கேட்கணும், அல்லது சாலியான குழந்தையை தான் யா அல்லான்னு சொல்லணும். கல்யாணம் முடிச்சு மனைவியோட செயல்படணும், நடக்கும். இப்படிதான் எல்லாமே அப்படித்தானே. ஒரு குழந்தை வேணும்னா கல்யாணம் முடிக்கணும், அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் யா அல்லாஹ் சாலியான குழந்தையை தானே கேட்கணும், அல்லது சாலியான குழந்தையை தான் யா அல்லான்னு சொல்லணும். கல்யாணம் முடிச்சு மனைவியோட செயல்படணும், நடக்கும். இப்படிதான் எல்லாமே அப்படித்தானே. மனிதன் செய்ய வேண்டியதை செய்வது பிறகு அல்லாஹ். இளைஞனே இலக்கை நோக்கி வா என்ற இந்த தலைப்பை கொடுத்து அந்த பிரச்சாரம் தமிழகம் எங்கும் சென்று கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக அழைப்பு பிரச்சாரம் என்று வருகின்ற பொழுது நாம் மெகாஃபோன் பிரச்சாரம் செய்கிறோம், இதெல்லாம் சரிதான். ஆனால் மெகாஃபோன் அப்படிங்கும் பொழுது 10 பேர் இப்போ தௌஹீத் ஜமாத் வழக்கமாக வந்து வருவாங்க, ஃபேஸ்புக்கில் காலையில் வரும், அதுதான் இது அன்றாட ஒரு செய்தி தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவான். தனித்தனியாக போய் சந்திங்க. ஒரு இளைஞனை போய் தனியாக போய் சந்திக்கிறது இருக்க, அது அவனிடத்துல ஒரு மாற்றத்தை உருவாகும். அப்படி கொஞ்சம் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஊரில் வந்து உளுந்தம்பால் கூப்பிட்டு போய் எப்படி வாங்க, உளுந்தம்பால், பருத்திப்பால். நம்ம ஊரில் தான் வித்தியாசமான முறையில் நான் மருந்து, உலகத்திலேயே வந்து மருந்து சோறு 4 பங்கு அப்படின்னு சொல்லி வால்போஸ்டர் ஓட்டுறது மேலப்பாளையம் மட்டும்தான். என்ன அப்போ இந்த மாதிரியான ஊரில் இந்த உளுந்தம்பால் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சில்லறை கொஞ்சம் கூட இருந்துச்சா அப்படியே வாங்க, சாயந்தரம் நேரம் போவோம், ஒரு கிரில்லு அப்படியே ஒரு ட்ரில்லு போட்டு வந்து அப்படியே அவன்டா கொஞ்சம் அந்த செய்தியை அப்படி சொன்னமாக்கும். செய்தியும் மணக்கும், நல்ல கோழிக்கறியும் நல்ல மனமாக இருக்கும். அதோட இந்த செய்தியும் சேர்த்து உள்ளே கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்படியே ஒரு மாதிரியா சும்மா ஒரு சாயா குடிச்ச உடனே நான் பிற சமுதாயத்தில் ஐயா அப்படிங்கிறான், நம்மளை கடவுளாக்குறான், அதான் காப்பாற்று. ஒரு சாயா கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆகி போகிறான். அப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து என்ன செய்றீங்க, சாயந்தர நேரம் ஒரு சிக்கன் கிரில்லாக வந்து இன்றைக்கு நமக்குலாம் ஆசையாக இருக்குது. போகும்போது ஒரு வாடை ஒன்று வருது, வா வா அன்பு மலரே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கூப்பிடுது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் தாவாவில் ஒரு எஃபெக்டிவான ஒரு வேலை. அந்த மாதிரியான முறையில் அந்த இளைஞர்களை வென்று எடுக்கிறது, அவர்களை இந்த மாதிரியான ஒரு பாதையில் நீங்கள் கொண்டு வருவதற்கு எல்லா விதமான இந்த முனைப்புகளையும் முயற்சிகளும் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நன்மையை அடையக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. வாசர் தாவானா. பள்ளிவாசலில் சில பேர்கள் நம்ம பள்ளிவாசலில் என்னப்போ ஹரமில் மக்காவில் படுக்கிறோம், மக்காவிலே கிழிஞ்சிட்டு கிடக்கு.
தூக்கிட்டு போயிடறாங்க. பள்ளிவாசல் வந்து சில பேர் வந்து யாஹாதி யாஹாக்குன்னு மொபைலை வச்சுட்டு அப்படியே நாங்கம்மா. பசங்களுக்கு மொபைல்னா வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவன் பாட்டுக்கு வருவான், பெரியாப்பண்ணல அழகான மொபைலை போட்டு வச்சு நல்ல பெரிய அளவில் வாயை திறந்து போட்டு படுக்கிறாரு. நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். கவனமாக இருவி. திடீர்னு மொபைல் கிடக்குது, அது என்ன செய்யுதுன்னா திடீர்னு வந்து அதை ஒரு மாதிரியா சைலண்டில் போட்டு வைப்ரேஷனில் போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படிங்குது. அப்போ ஏதோ ஒன்று வந்து ஒன்று துடிக்குத, ஏதோ பிள்ளை அழுகுற மாதிரி என்ன செய்யறாங்க, உடனே எடுத்து பார்த்து அப்புறம் வந்து சில பேர் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஆட்கள் இப்பவுமே கேட்குறாங்க, நம்ம இந்த எலெக்ஷன்ல கருத்து சொன்னா என்ன, முதல்ல இப்படிதான் வரும், கருத்து சொன்னா என்ன, அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் வேலை செய்தா என்ன, அதுக்கு நல்ல காரணம் வேற சொல்றாங்க. பாருங்க இன்னைக்கு அதிமுக பாஜகவோடு கூட்டு வச்சிருச்சு, பொறுக்க முடியலன்னு எப்படியாவது நீங்க இறக்கி விடுங்க என்று கேட்கக்கூடிய அளவுல நம்முடைய மனப்பான்மையும் மாறுது, நம்முடைய மனப்பான்மையும் மாறுது, நம்முடைய மனப்பான்மையும் மாறுது. ஒரு 100 நாள் கொடுங்க முஸ்லிம்கள்ட்ட. நாங்க ஆட்சிக்கு வருவதற்குண்டான கோரிக்கையெல்லாம் நாங்க வைக்கல. ஒரு 100 நாள், ஒரு நாள் முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை. 100 நாள் கொடுங்க. இந்த 100 நாள்ல இந்த தண்ணி வண்டிகள்லாம் நாங்க ஏதாவது ஒரு காட்டு, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிவிட்டோம். அந்த மாதிரி எங்களால முடியும். இப்ப எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையில பிறகு சமுதாய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நாங்க மாநாடு நடத்துறோம். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா, எங்க சமுதாயத்துல இருந்து நாங்க பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறோமே, எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுடைய ஜமாத்து இன்றைக்கு லட்சக்கணக்கான வழக்குகளை பார்த்து தீர்வு வழங்குகின்றது. எங்களுடைய ஆட்சியை நடத்தி காட்டுறோம். நாங்க தலை பாதிக்கப்பட்டால் கால் அளவும், கால் பாதிக்கப்பட்டால் தலை அளவும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வருகின்றேன். மேல் பகுதி பாதித்தால் கீழ்ப்பகுதி ஆளும், கீழ்ப்பகுதி பாதித்தால் தலைப்பகுதி ஆளும். அதுல நான் ஒரு ஆஃப்டர் ஒரு உறுப்பினை நான் வந்திருக்கிறேன். தலை பாதிக்கப்பட்டால் கால் அளவும், கால் பாதிக்கப்பட்டால் தலை அளவும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வருகின்றேன். உலகத்திலேயே ஒரு காட்சி, ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு காட்சி ஒன்று இருக்கின்றது என்றால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி. தலை பாதிக்கப்பட்டால் கால் அளவும், கால் பாதிக்கப்பட்டால் தலை அளவும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வருகின்றேன்.